ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கண்டினியூஸாக போட்டுட்டு வர வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஐடிஐயோட ஃபஸ்ட் இயர் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் புக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். சாப்டர் பை சாப்டராக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சாச்சு. போன வீடியோவில் என்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு விதிமுறைகளின் அவசியம், அதாவது செகண்ட் சாப்டரில் இருக்க பாதுகாப்பு விதிமுறைகளின் அவசியம், அப்புறம் வந்து பாதுகாப்பு விதிகள், சேஃப்டி ரூல்ஸ் அதை பற்றி பார்த்துருந்தோம். அது வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதோட நெக்ஸ்ட்டு இது முதல் உதவி செய்முறை பயிற்சி, சேஃப்டி ப்ராக்டிஸ் ஃபஸ்ட் எய்ட் அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மின் அதிர்ச்சி எலக்ட்ரிக் ஷாக் எப்படி சொல்லிட்டு வருதுன்னா, மின் அதிர்ச்சியின் கடுமையானது தாக்கப்பட்டவரின் உடலில் மின்சாரம் பாய்ந்த அளவினையும் நேரத்தினையும் பொறுத்து அமைகிறது. மின் அதிர்ச்சி கடுமையினை அதிகரிக்க காரணமாக இருக்கும் பிற காரணிகளான தாக்கப்பட்டவரின் வயது, மின்கடத்தா காலணிகளை அணியாதிருத்தல் அல்லது ஈரமான காலணிகளை அணிதல், வானிலையின் நிலை, ஈரமான அல்லது உலர்ந்த தரை, மின்னழுத்த அளவு, இன்னும் பிற. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறதுக்கு அதிகமான காரணமாக அமையுது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஷாக்கோட எஃபெக்ட்ஸ், மின் அதிர்ச்சியால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னா என்னென்னா, குறைந்த வகை மின் அதிர்ச்சி தாக்குதலின் காரணமாக விரும்பத்தகாத ஒரு டிங்க்லிங் உணர்வினை உடலில் ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த அதிர்ச்சியை ஒருவரை நிலை தடுமாறி கீழே விழுவதற்கு போதுமானதாய் அமைந்து விடுகிறது. உயர்வகை மின்சாரத்தினால் தாக்கப்படும் நபர் தாக்கப்பட்ட இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு அதன் காரணமாக கடுமையான வேதனையையும் தாக்கப்பட்ட இடத்தில் சிறிய காயங்களையும் கூட அனுபவிக்க வேண்டியிருக்கும். அளவிற்கு மிக அதிகமாக மின்னோட்டம் உள்ள இடங்களில் ஏற்படும் மின் அதிர்ச்சியின் பொழுது பாதிக்கப்பட்டவரின் தசையானது சுருங்கி விடுவதுடன் அவரால் மின்சாரம் தாக்கப்பட்ட கடத்தியிலிருந்து பிடியை விடுவித்துக் கொள்ள இயலாமல் போய்விடுகிறது. அவர் தனது சுயநினைவை இழக்க நேரிடுவதோடு அவரது இதய தசைகளும் ஒழுங்கற்ற முறையில் சுருங்க நேருகிறது. இது உயிருக்கு மிகவும் ஆபத்தானதாகும். மின்சார தாக்குதலினால் உடலின் மின் தொடர்புக்கு காரணமான இடத்தில் தோலின் மீது காயங்கள் ஏற்படுகின்றன. இதுதான் வந்து இதோட எஃபெக்ட்ஸாக இருக்குது, எலக்ட்ரிக் ஷாக்கோட எஃபெக்ட்ஸாக இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா, ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக், மின் அதிர்ச்சிக்கான சிகிச்சை. இது வந்து என்ன, இது கொஞ்சம் பெரிய இதாக போயிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சரியான நேரத்தில் சரியான முறையில் சிகிச்சை அவசியம். விபத்துக்குள்ளானவர் இயற்கையாக சுவாசிக்கிறாரா மற்றும் சுயநினைவுடன் உள்ளாரா என்பதை சரிபார்க்கவும். சுயநினைவு இல்லாமலும் சுவாசிக்காமலும் இருந்தால் செயற்கை முறை சுவாசத்தை ஆரம்பிக்கவும். விபத்துக்குள்ளானவருக்கு தீக்காயம் மற்றும் காயம் ஏற்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். சரியான செயற்கை சுவாச முறையை முடிவு செய்யவும். மார்பு அல்லது வயிற்று பகுதிகளில் தீக்காயம் ஏற்பட்டிருந்தால் தகுந்த சிகிச்சை அளிக்கவும். உடலின் பின்புறம் தீக்காயம் ஏற்பட்டிருந்தால் நெல்சன் முறையை தொடங்கவும். நெல்சன் முறையை பற்றி நம்ம வந்து பின்னாடியும் பார்ப்போம். வாய் இறுக்கமாக மூடியிருந்தால் சாஃபர்ஸ் அல்லது ஹாலஜன் நெல்சன் முறையை தொடரும். இந்த முறைகளின் பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும். பயிற்சி 1.1.06, அதில் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி எப்படி சொல்லிட்டு. இது வந்து ஃபஸ்ட் எய்டுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மின்சார விபத்துகளினால் ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சை அளித்தல், ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ். மின்சாரத்தால் ஒரு நபர் தாக்கப்பட்டு உடலில் மின்சாரம் பாய்கின்ற போது தீக்காயங்களும் ஏற்படுகின்றன. தீக்காயங்களுக்கு முதலுதவி செய்து நேரத்தை வீணடிக்காமல் பாதிக்கப்பட்டவர் தனியாக இயற்கையாக சுவாசிக்கும் வரையில் இயற்கை சுவாச முறையை வழங்கும். இக்காயங்கள் மிகவும் வலிக்கக்கூடியவை. உடலில் மிகப்பெரிய அளவில் காயங்கள் ஏற்படாமல் இருப்பின் காயத்தின் மீது காற்றுப்படாதவாறு காயத்தை நீரினால் சுத்தமாக காகிதம் அல்லது துணியை கொண்டு மூடுவது நல்லது. இது காயத்தின் வலியை போக்கும். இது வரைக்கும் வந்து இருக்குது. அடுத்தது வந்து அதிகமான இரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான இரத்த கசிவு ஏற்படுகின்ற காயங்களில் குறிப்பாக மணிக்கட்டு, கை மற்றும் விரல்களின் காயங்கள் இருப்பின் அவை மிகவும் ஆபத்தானதாகும். அதற்கு நன்கு திறமை உள்ளவர்களின் மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. இது போன்ற காயங்களுக்கு முதல் உதவியானது காயத்தினை நன்கு அழுத்தி பிடித்து கொள்வதன் மூலமாகவும் இரத்த கசிவினையும் அதனால் ஏற்படும் பிற விளைவுகளையும் தடுக்கலாம். இதுதான் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோ வந்து அதோட இமீடியட் ஆக்ஷனு, அப்புறம் சிவியர் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றி வந்து கொஞ்சம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த இது வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.